சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை பொழுது வணக்கம். இன்றைய தினமும் கலையாத்திரா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு தடவையும் கலையாத்திரா நிகழ்ச்சியில் பல கலை சம்பந்தப்பட்ட பல தகவல்களை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுபோல இன்றைய கலையாத்திரா நிகழ்ச்சியில் கொஞ்சம் வித்தியாசமாக எங்களுடைய நாட்டு திரைப்பட குழுவினரை தான் சந்திக்க போகிறோம். கதை முழுவதுமே ஒரு பஸ்ஸிலே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு அழகான ஒரு காதல் கதையாக இருக்கும். அந்த காலப்பகுதியில் வந்த பஸ் திணைக்களத்தோடைய நாங்கள் தொடர்பு கொண்டு ஏற்படுத்தி அந்த பஸ்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயற்பாட்டை எடுத்தோம். மாடலிங் செய்கிறாக்கள் தான் கூட எங்களுக்கு ஒர்க் பண்ணாங்க. இப்போ அவங்க இந்த மேக்கப் அக்செப்ட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச் எனக்கு. எப்படி அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அதை சொல்ல வைக்கணும், ஆங்கிலம் கலக்காம சொல்ல வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். சாவடி என்ற திரைப்படத்துக்கு நான் முதல் வச்சிருந்த தலைப்பு ஒரு காதல் கடிதம் என்று. சாவடி திரைப்படத்தினுடைய திரைப்பட இயக்குனரும் கலை இயக்குனரும் இணைந்திருக்காங்க. வணக்கம். திரைப்பட இயக்குனரோட ஆரம்பத்திலே கதைக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், 24 திரைப்படங்கள் நீங்கள் இயக்கியிருக்கீங்க. இப்போது இந்த சாவடி திரைப்படம் 25வது திரைப்படமாக இருக்குது. என்ன மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு? அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்த அந்த 24 திரைப்படத்துக்கும் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்த ஒரு முழுநீள திரைப்படம் இதுக்கும் என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? உண்மையில் 24 திரைப்படங்கள்னு சொல்லக்குள்ள அதில் 6 ஆவணப்படங்களும் 18 குறும்படங்களும் இயக்கியிருக்கிறேன். எனக்கு இது 25வது தான் ஒரு முழுநீள திரைப்படமாக இந்த சாவடி திரைப்படம் என்ன ஒரு அடையாளம் காட்டியிருக்குது என்று சொல்லலாம். இந்த சாவடி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையில் ஒரு முழுநீள திரைப்படத்தை உருவாக்குற நேரம் ஏற்பட்ட சிரமங்கள், நான் கற்ற இந்த சினிமா பற்றி கற்ற விடயங்களை இதுக்குள்ளால் கொண்டு இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறேன். உண்மையில் குறும்படங்கள்ன்றது அது பெரிய கஷ்டமாக எனக்கு இல்லை. ஆனால் இந்த முழுநீள திரைப்படம் என்று வருகின்ற போது அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதில் இருக்கிற சவால்கள் என்றது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு கலை படமோ அல்லது முழுநீள திரைப்படத்தை நாங்கள் உருவாக்குற நேரம் நிறைய விடயங்களை அதுக்குள்ளே நாங்கள் பார்த்து பராமரித்து அதை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்குள்ளே இருந்தது. அது பெரிய சவாலாக எனக்கு இருந்ததாக. அதிகமான ஷார்ட் மூவிஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இருந்தாலும் இந்த முழுநீள திரைப்படம் எடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்டிங் எப்படி இருந்துச்சு? அதற்கான டிஃப்ரெண்ட்டும் இந்த முழுநீள திரைப்படத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டிங்கான வித்தியாசம் எப்படி இருந்துச்சு? உண்மையில் முழுநீள திரைப்படம் என்று சொல்கிறக்குள்ள அதில் நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஷார்ட் மூவி என்று சொல்கிற நேரங்களில் எங்களோட கண்டென்ட் நாங்கள் என்ன செய்தியை சொல்ல போகிறோம், சமூகத்துக்கு என்ன விஷயத்தை நாங்கள் சொல்ல போகிறோமோ அது சார்ந்தது மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ அதில் எங்களுக்கு பெருசாக சவால்கள் இருக்காது. இந்த தயாரிப்பாளர் இல்லை ஃபினான்சியர் சைட்டில் நாங்கள் பெருசாக அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆனால் இந்த முழுநீள திரைப்படம் என்று சொல்லக்குள்ள ஒரு பெரிய டீம் எல்லாத்தையுமே யோசிக்கணும், பெரிய டீம் ஒர்க் அதுக்குள்ளே இணைஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதே நேரம் ஒரு தயாரிப்பாளர் முன் வந்தால் அவர் போட்டு அந்த முதலீடை நாங்கள் எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கும். அப்போ அது சார்ந்து நாங்கள் இந்த திரைப்படத்தை உருவாக்குற நேரங்களில் அது தியேட்டர் சார்ந்த ஒரு விஷயமாகவும் கொள்ளப்படுது. இப்போ குறும்படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் அந்த அளவுக்கு அது ரீச் ஆகாது. ஆனால் எங்களுடைய இந்த முழுநீள திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கினால் அதற்கான ஒரு கதையிலிருந்து திரைக்கதையை கொண்டு போகிற நேரம் நிறைய துணை கதைகளையும் அதுக்குள்ளே நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே நேரம் அந்த திரைக்கதையை நாங்கள் உருவாக்கினதுக்கு பிறகு திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் முறைப்படி பதிவு செய்து அதற்கான அந்த டைட்டில் அங்கீகாரத்தை பெற்றதுக்கு பிறகு அந்த படத்தை உருவாக்கி அதுக்கு பிறகு அந்த சென்சார் போர்டுக்கு அனுப்பி அதிலிருந்து சான்றிதழ்களை பெற்று அது தியேட்டருக்கு கொண்டு போகும்போது ஏற்படுற ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த சாவடி படத்தின் மூலம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, என்னென்னா ஒரு ஆடியன்ஸை நம்ம கவர் பண்ணணும், அதாவது ஆடியன்ஸுக்கு பிடித்த ஒரு திரைப்படமாக இருக்கணும். எத்தனையோ ஷார்ட் மூவிஸ் எடுத்தாலுமே அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அவ்வளோ பெரிய எஃபெக்ட் நமக்கு வராது. இருந்தாலும் ஒரு முழுநீள திரைப்படம் எடுக்கும்போது மக்களுக்கு பிடித்ததாக இருக்கணும், அந்த கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது உங்களோட முதல் படமாக இருக்குது இல்லையா, அதனால் அது போய் ரீச் ஆகணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த கண்டென்ட் எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கொண்டீங்க? என்ன மாதிரியான விஷயம்? உண்மையில் இந்த சாவடி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதல் முழுநீள திரைப்படமாக உருவாக்குற நேரம் எல்லா வயது தரப்பினரையும் போய் சேரணுமன்றதில் நான் கவனமாக இருந்தேன். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவர்களுடைய அவங்களுக்கு பிடிக்கும் அவர்களுடைய காதல் என்ற ஒரு விஷயம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் தொடங்கி வாட்ஸ்அப்பில் முடிகிற மாதிரி போச்சுது. அப்போ என்னுடைய பல்கலைக்கழகம் காலம் 2000-2002 காலப்பகுதியாக இருந்ததால் அதை பேஸ் பண்ணி
இந்த கதையை நான் திரைக்கதையாக உருவாக்கியிருந்தேன். நான் ஒரு அழகான ஒரு காதல் கதை, 2 பல்கலைக்கழக மாணவன் மாணவிக்கு இடையில் இப்போ ஒரு கல்லூரி காதல். அந்த காதலை அவர் சொல்ல வார நேரம் ஏற்படுற சிரமங்கள், அது சொல்ல முடியாமல் தவிக்கிற விடயங்கள், அது நீண்ட காலமாக அவர் எடுத்துக்கொண்ட அந்த காதலை சொல்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த காலம் எல்லாத்தையும் வச்சு பேஸ் பண்ணி ஒரு பஸ் ட்ராவலிங்லேயே இந்த முழு படமும் படமாக்கப்பட்டிருக்குது. ஒரு பஸ் எங்கே ஒரு பாயிண்டில் தொடங்கி அந்த பஸ் போய் சேரும் வரைக்குமான ஒரு கதை முழுவதுமே ஒரு பஸ்ஸிலே ட்ராவல் ஆகுற மாதிரி ஒரு அழகான ஒரு காதல் கதையாக சொல்லப்போனால் ஒரு பேருந்து பயண காதல் மாதிரி இருக்குது. ஆமாம், உண்மையில் காதல் எந்த காலத்திலையும் பொதுவானது தான். இப்போ எந்த வயது வித்தியாசமின்றி எந்த காதல் எவ்வளவு கலாச்சாரம் எது மாறினாலும் ஆனால் காதல் மாறாது, இருந்து கொண்டு தான் இருக்க போகுது. அதே நேரம் அந்த காதலில் இருக்கிற ஒரு உண்மைத்தன்மை அந்த காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. அப்போ அதை நாங்கள் பார்த்து வெறுமனே ஒரு பார்த்தம் பேசினம் பிரிஞ்சமண்டு இல்லாமல் உண்மையான ஒரு காதலுக்காக வாழ்ந்த அந்த இளம் காதல் ஜோடிகளுடைய கதை தான் இந்த சாவடியாக இருக்கும். அந்த காதல் ஒரு கடிதத்தின் மூலம் தான் கொடுக்கும். அப்போ இந்த மொபைல் ஃபோன் எல்லாம் இல்லை, தூது சொல்கிறதுக்கும் ஆக்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த லவ் லெட்டர் மூலம்தான் அந்த காதல் பரிமாறப்பட்டது. அவர் கடிதத்தை கொடுக்கறதுல இருந்து தொடங்கி அந்த காதலினுடைய ஆழம், உண்மையான காதலினுடைய வெளிப்பாடு, அந்த படத்தினுடைய உண்மையான ஒரு கண்டென்ட்டாக அந்த படத்தில் நான் கொடுத்திருந்தேன். நான் முழுக்க ஒரு பஸ்லேயே தொடங்கி பஸ்லேயே காதல் கடிதத்திலேயே ஆரம்பித்து காதல் கடிதத்தோடையே முடிஞ்சு போகிற மாதிரி. இது சாவடி என்ற திரைப்படத்துக்கு நான் முதல் வச்சிருந்த தலைப்பு ஒரு காதல் கடிதம் என்று தான். அதுக்கு பிறகு தான் இந்த சாவடி என்ற ஒரு டைட்டிலை கொடுத்து அந்த படத்தை வெளியிட்டிருந்தேன். அதே மாதிரி டிரெக்டர் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பீங்க, அதாவது ஸ்டோரியை நிறைய தடவை யோசிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு, ஒரு பிக் ஸ்க்ரீனுக்கு அந்த ஸ்டோரியை கொண்டு போய் சேர்க்கணும் அழகானா அது அந்த ஒளிப்பதிவாளரால் முடியும். அவர் இல்லாமல் அவ்வளோ விஷயத்தை நம்ம ஈஸியாக செய்ய முடியாது. உங்களோட திரைப்பட குழுவில் ஒளிப்பதிவாளருடைய பங்கு எப்படி இருந்தது? யார் ஒளிப்பதிவு செஞ்சா? உண்மையில் அவரை பற்றி சொல்லித்தான் ஆக வேணும். ஏனென்றால் நான் அவரோட இந்த படம் பற்றி கலந்துரையாடுற நேரம் நிறைய சவால்கள் இருக்குன்னு சொன்னார். இந்த பஸ்ஸுக்குள்ளேயே எடுக்க வேணும், கண்டினியூட்டி மாறக்கூடாது, அதே நேரம் இந்த கேமரா பஸ்ஸுக்குள்ளே ட்ராவல் ஆகணும், பஸ்ஸுக்குள்ளே க்ரௌட் இருக்குது, அதே நேரம் பஸ்ஸை வெளியில் காட்ட வேணும். அப்போ நாங்கள் ஒரு ஐடியா யோசித்தோம் என்னென்றால், ஏன் இதை சிங்கிள் ஷாட்டில் நிறைய ட்ரை பண்ணக்கூடாதுண்டு. இப்போ சிங்கிள் ஷாட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் எங்களுடைய நடிகர்கள் அத்தனை பேரும் ஒரு நடிப்பில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேணும். ஆனால் இதில் நான் 24 நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருந்தேன். அப்போ எங்களுக்கு அது ஒரு சவாலாக இருந்துச்சு. அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், இவர் அந்த டிஓபி அவர் நிருஷாந்த்னு சொல்லி, உண்மையாக நிருஷாந்துக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். உண்மையாக அவர் ஏற்கனவே அவ்வளவு நடிகர்களையும் எடுங்க, ஒரு பஸ் எடுங்க, நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே ரியர்சல் பார்ப்போம், வேறொரு கேமராவை கொண்டு வந்து ஷூட் பண்ணி பார்ப்போம், ஆக்டர்ஸ் அதே மாதிரி மூவ் பண்ண வைப்போம்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 90% படக்காட்சியை 2 நாளில் படமாக்கியிருந்தோம். அதுக்கு தேவையான மிச்ச காட்சிகளை தான் மிச்சம் ஒரு 3 நாளில் நாங்கள் படமாக்கியிருந்தோம்னு சொல்லணும். அந்த 2 நாள் படமாக்கியிருந்த விஷயங்கள் சிங்கிள் ஷாட்ஸ் கூட யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ சிங்கிள் ஷாட் யூஸ் பண்ணுற நேரங்களில் இருக்கிற சவால் என்னென்னா, ஒரு நடிகர் தவறினா கூட திரும்ப ரீடேக் எடுக்க வேண்டியிருக்கும், அல்லது ஒருவர் கேமராவை பார்த்தா கூட திரும்ப எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலில் நிறைய ஸ்ட்ரகிளாக இருந்தது, நிறைய வெயிலான ஒரு சூழல் அந்த காலத்தில் இருந்தால். அப்போ நாங்கள் அந்த படமாக்குற நேரங்களில் வெயில் கூட இருந்தது. அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளேயும் வெயில், பஸ் ட்ராவல் ஆகிற அந்த வீதிகள் ரோடெல்லாம் வெயிலான ஒரு பகுதி. அப்போ அந்த லைட்டிங் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அது மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்திருந்தார். அவர் ஒரு நிறைய படங்கள், குறும்படம், மற்றது சினிமாவையும் செய்திருக்கிறவர். ஒரு டிரெக்டராக கூட எனக்கு ஹெல்ப் பண்ணினார்ன்னு தான் இந்த இடத்துல நான் அவரை சொல்ல வேணும். உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்றால், இந்த கிழக்கு மாகாணத்திலிருந்து வந்த திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் முறைப்படி பதிவு செய்து சான்றிதழை பெற்று வெளிவந்த முதல் திரைப்படமாக என்னுடைய சாவடி திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அது என்னுடைய திரைப்படத்தில் நடித்த எல்லாருக்கும், ஒட்டுமொத்த கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியையும் சொல்ல வேண்டிய ஒரு கடமை. இது ஒரு முதல் படமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுன்றது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது ஒரு ஆர்டிஸ்ட்டை மட்டும் வச்சு எடுக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு டிரெக்டர் ஒரு ஒத்துழைப்பு முழுக்க வேணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு திரைப்படத்தை நீங்கள் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறீங்கன்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக திரைப்படத்தினுடைய ஒப்பனையாளரும் உதவி இயக்குனரோடையும் நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக போகிறோம்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தினுடைய விஷுவல் அது வருதுன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு டிரெக்டரினுடைய அத்தனை கற்பனையும் தான் அந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம், அந்த விஷுவலாக பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பு டிரெக்டர் தான். அவருடைய அத்தனை கற்பனையும் விஷுவலாக நீங்கள் காட்டிடுவீங்க. அதே நேரத்தில் சினிமாவில் ஒரு திரைப்படத்தில் ஒரு டிரெக்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உதவி கலை இயக்குனரும் முக்கியமாக தான் இருப்பார். கலை இயக்குனர் எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை தன்னுடைய அந்த சீன் எப்படி வரணுமன்றதுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி நடிக்க வைக்கணுமோ அப்படி நடிக்க வைக்கிறது எல்லா திறமையுமே ஒரு கலை இயக்குனருக்கு தான் இருக்குது. அதனால் இன்றைய சாவடி திரைப்படத்தினுடைய கலை இயக்குனரோட கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். திரைப்படம் வெளிவந்த சந்தோஷம் உங்கள் முகத்திலே தெரியுது. சாவடி திரைப்படத்தில் ஒரு உதவி கலை இயக்குனராக உங்களுடைய பங்கு எந்தளவு இருந்துச்சு? எப்படியெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? நிச்சயமாக உண்மையில் அந்த படம் வந்து 2000ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ளே அமைஞ்சிருந்ததால் அந்த காலப்பகுதியில் என்னென்ன பொருட்களை நாங்கள் பயன்படுத்தியிருந்தோமோ, என்னென்ன பொருட்கள் வந்து அந்த காலத்தில் உண்மை பயன்பாட்டில் இருந்ததோ அதெல்லாம் தேட வலிக்கிட்டோம். அதற்கான மாற்று வழிகள் என்னென்றையும் கண்டுபிடிக்க வலிக்கிட்டோம். அந்த வகையில் உண்மையில் இது ஒரு பஸ்ஸில் தொடங்கி பஸ்லேயே முடிகிற ஒரு படமாக இருந்தாலும் அந்த காலப்பகுதியில் வந்த பஸ் வந்து எத்தகையதாக இருந்தது என்று சொல்லி அதை ஆராய்ஞ்சு அந்த பஸ் திணைக்களத்தோடைய நாங்கள் தொடர்பொண்டை ஏற்படுத்தி அந்த பஸ்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயற்பாட்டை எடுத்தோம். உண்மையில் அந்த பஸ் வந்து ஓடாமலுக்கே கிடந்த பஸ். எங்களுக்காக அந்த பஸ்ஸை திருத்தி தருவோம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை கொடுத்து அந்த பஸ்ஸை திருத்தி எடுத்தோம். எங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு ஒரு சுவிட்சை தட்டினோம்னு சொன்னால் பஸ் கொண்டு நிப்பாட்டுவாங்க. அப்போ அப்படி இல்லை, கைத்தை பிடிச்சி அடித்தா தான் மணி அடிக்கும். அப்படியான ஒரு நிலப்பாட்டை அதுக்குள்ளே கொண்டு வந்திருந்தோம். அது மாத்திரமல்ல, அந்த பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன பொருட்கள், ஏனென்றால் அந்த காலப்பகுதியில் ஒரு பஸ் தான் அந்த நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸுக்குள்ளே எல்லா சாமானையும் எங்களோட பாசையில் சொல்லலாம் லட்டா புட்டான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சாமானையும் அதுக்குள்ளே போட்டு அடசி அதுக்குள்ளே ஆக்களையும் போட்டு அடசுகிற மாதிரி அதுக்குரிய என்னென்ன பொருட்களோ வைக்கோலும் இருந்தது, சட்டிபானையும் இருந்தது, அதுக்குள்ளே ஆக்களையும் போட்டு அப்படியான நிரப்பி இன்னும் பஸ்ஸை பயணிக்கிறதுக்குரிய ஏற்பாடை நாங்கள் செய்திருந்தோம். இது மாத்திரமல்ல, உண்மையில் சில விஷயங்களை டைரக்டர் அதுக்குள்ளே உள்வாங்கியிருந்தார். அந்த விஷயம் அங்கே வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருந்தால் பெண்கள் அந்த பயணத்தில் எதிர்நோக்குற பிரச்சனைகளை எப்படி கையாளலாம், அதுக்குரிய மாற்று வழி என்ன செய்யலாம் என்ற விஷயம் தெளிவாக அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கான உண்மையாக அயராத உழைச்சிருந்தோம். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், ஒரே ஒரு தேநீர் கடை. அந்த தேநீர் கடைக்குள்ளே நிறைய நகைச்சுவையும் இருக்குது. அந்த தேநீர் கடையில் வந்து ஒரு வெளியில் ஒரு பானையை வச்சு அதில் ஒரு பேணியை விட்டு அகப்பையால் தான் டீயை ஊற்றி கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாமே நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறோம். உண்மையான அழகான ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் 2000ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு எல்லாரையுமே கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம். அந்த நிச்சயமாக ஒரு பழைய நினைவுகளை அப்படியே மீட்டி கொடுத்துருக்கீங்க திரைப்படம் மூலமாக. நிச்சயமாக திரைப்படத்தினுடைய ஸ்டோரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே முக்கியமாக இருந்தாலுமே அந்த கரெக்டர் மூலமாக தான் அந்த ஸ்டோரி வெளியே வரும். அப்படிப்பட்ட கரெக்டர்ஸை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? உண்மையில் இது நல்ல கேள்விதான். ஏனென்றால் ஒரு கதையை அல்லது திரைக்கதையை நாங்கள் உருவாக்கினதுக்கு பின்னர் நாங்கள் எவ்வளோ கற்பனையில் அதை எழுதியிருக்கிறோமோ அந்த ஒரு வெளிப்பாட்டுத்தன்மை ஒரு நடிகர்களுக்கு கூடாகத்தான் மக்களை போய் சேருது. அதுதான் மக்கள்கிட்ட பேசப்படுற ஒரு விஷயமாகவும் இருக்குது. அங்கே டைரக்டர் மறைஞ்சிருவார், நடிகர்கள் தான் முன்னால் தெரிய போகிறாங்க. இப்போ நான் உண்மையில் வந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக், சமூக வலைத்தளங்கள், மற்றது பத்திரிகைகள், ஊடகங்களுக்கு ஊடாக நடிகர்களை தேடியிருந்த நேரம் 2 பேர், ஒரு நாயகன் நாயகி தான் பிரதானம். அதில் எங்களுக்கு நாயகன் ஈஸியாக கிடச்சிட்டார். ஆனால் நாயகின்றது சரியாக வரையில்லை. என்ன காரணம்னா, இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, படத்தில் ஒரு மாஸ் என்ட்ரி ஹீரோயினுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதே நேரம் ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா டயலாக்கே இல்லை. அந்த ஃபுல்லாக ஒரு திரைக்கதையில் எப்போயுமே ஒரு மூவியில் கதாநாயகிக்கு டயலாக் இருக்கும். இதில் எழுதவே இல்லை நான். ஆனால் வளர்ந்து திணிச்சதுக்காக ஒரு 2 டயலாக் தான் போட்டிருந்தேன் நான். அது கிளைமேக்ஸில் மட்டும்தான் அந்த 2 டயலாக் இருந்திருக்கு. அப்போ அது முழுக்க அப்போ அவங்களுடைய காதல் வரணும், உரையாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த முக உணர்ச்சி பாவங்களுக்கு கூடாக கொண்டு வரணும். அப்போ அதுக்காகவே நான் ஒரு 4 ஹீரோயினை செலக்ட் பண்ணி கடைசியாக 4ஆவதாக வந்தது தான் எங்களுடைய சமுத்ரா. அதில் நடிச்சிருந்தா அவளுடைய நடிப்பு மிக பிரமாதமாக பேசப்பட்டதும் உண்டு. அப்போ அதே போல் அதில் வர ஒரு பஸ் டிரைவராக இருக்கட்டும். ஏனென்றால் இதில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் ட்ராவல் ஆகி கொண்டே இருப்பாங்க. இப்போ மற்ற படங்களில் பார்த்தீங்கன்னா தங்கட அந்த காட்சி முடிஞ்சால் அது முடிஞ்சிடும். ஏன்னா இதில் அப்படி பஸ்ஸே ட்ராவல் ஆகி கொண்டு இருக்கிறதால பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் ட்ராவல் ஆக வேணும். டயலாக் இருக்குதோ இல்லையோ, அப்போ நிறைய சிரமம். அதுக்கேற்ற மாதிரி அந்த முகத்தில் அவர்களுடைய உணர்ச்சி வெளிப்பாடு வந்து
சரியாக கொண்டு வரணுமென்றதுக்காக அவர்களுக்கு ஒரு தெரிவு செய்து எடுத்து அவர்களுக்கான ஒரு பயிற்சியையும் நாங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் இன்னொரு ப்ரைவேட் பஸ் ஒன்றை ஹயர் பண்ணி அந்த ஷூட்டுக்கு போகிறதுக்கு முதலே அவர்களுக்கு அந்த நடிப்புக்கான ஒரு பயிற்சியை கொடுத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் ஷூட்டுக்கு போயிருந்தோம். அப்போ என்னுடைய கதை தான் பிரதானமாக இருந்தது. அந்த கதைக்கேற்ற நடிகர்களை சமூக ஊடகங்களுக்கு கூடாகத்தான் தெரிவு செய்திருந்தோம். சமூக வலைத்தளங்களோட வலைத்தளம் நிச்சயமாக திரைப்படத்தினுடைய ஸ்டோரியை ரொம்ப அழகாக உங்களோட கற்பனையும் போது கொண்டு போகிற நேரத்தில் இந்த கண்டினியூட்டி ஒன்று இருக்குது, தொடர்ச்சி, இந்த கதையினுடைய தொடர்ச்சி இருக்கும். அது நீங்கள் ஆரம்பத்திலே சொல்றீங்க ஒரு பேருந்தில் சீன் இல்லாட்டி அவங்க இருந்தே ஆகணும்னு. இந்த மாதிரியான கண்டினியூட்டியை நீங்கள் எப்படி அது செய்யும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? உண்மையில் சொன்னால் இதில் நிறைய சவால்கள் இருந்ததுன்னு தான் சொல்ல வேணும். ஏனென்றால் ஒரு முதல் நாள் ஒரு பஸ்ஸில் ஒரு ஷூட் எடுக்கிறோம்னு சொன்னால் ஒரு 4 நாட்கள் கழித்து தான் திரும்ப அதில் கண்டினியூட்டி காட்சி எடுக்க வேண்டியிருந்தது. அப்போ அந்த ஒவ்வொரு சீட்லையும் இருக்கிறவங்க அந்த சீட்டை விட்டு மாறினா கூட எங்களுக்கு நிறைய ஆடியன்ஸில் நிறைய கேள்விகள் எழுப்ப வேண்டி இருந்திருக்கும். என்ன இது வேறு நாளா, இது என்னது, மற்ற லைட்டிங். நான் இந்த படங்களை பார்த்தீங்கன்னா நான் இயற்கை ஒளியில் தான் படமாக்கியிருந்தேன். இப்போ முழுக்க இயற்கை ஒளின்னா இப்போ காலையில் 10 மணிக்கு முதல் நாள் கட் பண்ணியிருந்தோம்னால் அந்த வெயில் எப்படி இருக்குது, அந்த ரோடு எப்படி இருக்குது, அந்த ரோட்லேயே அதே பஸ்ஸை கொண்டு போய் அதே ஆக்கள் அந்தந்த சீட்டில் இருக்க வச்சுட்டு திரும்ப எடுக்கிறதுன்றது பெரிய சவால் தான். அப்போ எனக்கு இருந்தது 2 உதவி இயக்குனர்கள் மாத்திரம்தான். இப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் இன்னொரு கேம்கோடரில் இன்னும் ஒரு ஃபோனில் அந்த ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் அதை அரேஞ்ச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. என்னடா ஒரு வயசு பையன்லேருந்து 84 வயசு முதியோர் வரைக்கும் இதில் நடிச்சிருந்தாங்க. அவங்க அடுத்த நாள் ஷூட்டுக்கு போகிற நேரம் வேறு ஷீட்டில் இருந்துருவாங்க. அது பெரிய கரைச்சலாக போச்சு. நிச்சயமாக அது ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாரையும் சரியாக இருத்தாட்டுறது. பஸ்ஸை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. பஸ்ஸில் இந்த மாதிரியான சவால்கள் இருந்துச்சு, அப்போ இருக்கக்கூடிய பஸ் எடுக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுலாம் சொன்னீங்க. இதுக்கு பிறகு ஒரு டீ கடையை நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்க்கும்போது பஸ் போகிற வழியில் கண்டிப்பாக ஒரு பெட்டி கடை, ஒரு டீ கடை ஒன்று இருக்கும். அந்த டீ கடையை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ இருக்கக்கூடிய டீக்கும் அப்போ இருக்கக்கூடிய டீக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ பார்த்தா சாய் அப்படின்னு சொல்லி மசாலா டீ, அந்த டீ, இந்த டீன்னு எக்கச்சக்கமான டீ வந்துட்டு, டீலே நிறைய வெரைட்டி வந்துட்டு. ஆனால் அந்த காலத்து டீயை பார்க்கும்போது அந்த கிளாஸே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த ஒரு கிளாஸ்லாம் நாங்கள் டீ குடிப்போம் அப்படி இருக்கும். அதே மாதிரி ஆவி பறக்க டீ ஊற்றுவாங்க. நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும் அந்த டீ கடையில். அதே மாதிரி இந்த பிஸ்கட் இப்போல்லாம் ஒரு சில கடைகளில் போயிட்டு அந்த காலத்தில் நம்மன்னு சொல்ல முடியாது, நீங்கள் சாப்பிட்ட பிஸ்கட்டெல்லாம் இப்போ இருக்காது. தேடினாலும் இந்த வண்ணாத்தி பூச்சி போட்ட பிஸ்கட்டெல்லாம் நான் சாப்பிட்ட காலத்துலேயே இருக்கலை. இந்த மாதிரி புது பிஸ்கட் மாறினது கூட இந்த டீ விஷயங்கள் இப்படி ஒரு சில விஷயங்கள் மாறிட்டு இப்போ அதை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க திரைப்படத்தில் அந்த பழைய விஷயங்களை? நிச்சயமாக உண்மையில் இதுக்குரிய பொருட்களை தேடுறதுல உண்மையில் அயராது பாடுபட்டோம். இதில் உண்மையில் எங்களோட டைரக்டர் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தார். அந்த பொருட்களை தேடுறதுலேயே என்னென்ன சவால்கள் எதிர்நோக்கிறோம், சில வேளையில் இவர் கண்ட இடத்துல இருக்குமா என்றதெல்லாம் ஆராய்ஞ்சி அதை தேடி உண்மையில் அந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் டைரக்டரோட சேர்த்து எங்களுடைய மேக்கப்புக்குரிய 2 பேருமே அந்த பொருட்களை தேடுறதுக்குரிய வாய்ப்பு அளிச்சிருந்தாங்க. மேல்விச்சமாக சொல்ல போனால் சில விஷயங்களுக்கு புதுசாக உருவாக்கினோன்னு சொன்னால் நாங்களே அதே சாயலை கொண்டது. உதாரணத்துக்கு இப்போ மாபோலை என்றது அங்கே அந்த நாளையில் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். மாபோல் என்றால் இப்போ பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாபோலையே நாங்கள் தேடி பிடிச்சி எந்த கடையில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருந்தோம். அதே போல் டீ கடை இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே கிளாஸ் பெட்டிகளோடையோ ஏதோ அந்த பிளாஸ்டிக் சேஸோடையோ அந்த டீ கடை ஒன்று இருக்கும். அதை பாய்லர் இருக்கும், இல்லை ஹீட்டரோட வேலை இருக்கும். ஆனால் அப்போ வெளியில் ஒரு பானையில் ஒரு அலுமினியம் பானைக்குள்ளேயே தண்ணியை வெளி அடுப்பில் கொதிக்க பண்ணி வச்சு தான் டீ போட்டு கொடுப்பாங்க. கிளாஸும் கூட அப்படித்தான் எடுத்திருந்தோம். அந்த காலத்துக்குரிய கிளாஸை தேடி எடுத்திருந்தோம். ஆனால் அந்த கடையில் நிறைய கிளாஸ் இருக்காது. 3 பேர் ஒரு ஆள் குடிச்சு முடியும் வரைக்கும் அடுத்த ஆள் காத்து கொண்டு இருக்க வேணும். அந்த அப்படியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கொடுத்துருந்தோம். அதுக்குள்ளே நேரம் போயிடும்னு சொன்னால் அங்கே கண்டக்டர் கத்துவார், எல்லாரும் வாங்க கதியாக வாங்க. அந்த ஒரு நாள் பயணத்தை இந்த விஷயத்துக்குள்ளேயே கொண்டு வரும். அடுத்தது பாத்ரூம் போகிறதுக்கான ஒரு சரியான ஒரு வசதி இல்லை. ஆனால் இப்போ எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் பத்தைக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் போய் ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் முண்டி அடித்து கொண்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த இடத்த கொண்டு உண்மையில் ஆர்ட் டைரக்டர் உண்மையாக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும்னு சொன்னால் கடையை போட்டுட்டோம். அந்த கடையை இரவாக யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி ஆர்ட் டைரக்டர் அந்த முழுக்க இரவு அந்த கடைக்கு காவலாகி அந்த நித்திரையாக வச்சுருந்தோம். அது உண்மையில் ஒரு வியப்பான ஒரு விஷயம், வேதனையான விஷயம், ஒரு சந்தோஷமான சுவாரஸ்யமான விஷயமாகத்தான் அமைஞ்சிருந்தது. நிச்சயமாங்க, நீங்கள் சொல்கிறலாம் கேட்கும்போது ஒரு சந்தோஷமான சுவாரஸ்யமான ஒரு நல்ல அனுபவமாக தான் இருக்குது இந்த திரைப்படத்தில் அந்த பயணம். திரைப்படத்தினுடைய அந்த கேரக்டரை இன்னுமே, அதாவது திரைப்படத்தினுடைய உணர்வை வெளிப்படுத்தணும்னா அது இசை நமக்கு கட்டாயம் தேவைப்படுது. இப்படிப்பட்ட இசை மியூசிக்கை நீங்கள் எப்படி இந்த திரைப்படத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க? எப்படி இருந்துச்சு உங்களோட திரைப்படத்தில் இசை? என்னென்னா இந்த படத்தில் 2 பாடல்கள் இருந்தது.
ஆனால் பாடல்களும் என்னுடைய இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்பனையாக வெளியில் போயிட்டு ஹீரோயின் எங்கேயோ கற்பனையில் ஒரு நாட்டில் பாடுற மாதிரி இருக்காது. அதனால் முழுக்க அந்த உணர்வுகளை தாங்கி அந்த பாடல்கள் போக வேணுமென்றதுக்காக இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வரிகளை எழுதி அதுக்கு இசையமைச்சவர் நிக்கலின் மரியோ, நிக்கியம் என்று சொல்கிறது அவரை ஷோர்ட்டாக சொல்லுவாங்க. அந்த பாடல்களை பாடினவர் சுதர்ஷன் ஆறுமுகம், அடுத்தது சுலக்ஷி ராஜான்னு 2 பேர் பாடியிருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த பாடல்கள் வெளிவந்ததுக்கு பின்னர் இந்தியாவில் இருக்கிற தொலைக்காட்சியில் வேலை செய்கிற சில இயக்குனர்கள் அவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் ஃபேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்டு இது எங்களுடைய தமிழ்நாட்டில் இந்த பாடல்களை பண்ணினீங்களா, அவ்வளவு நல்லா இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கும் பலருடைய ஃபோனில் ரிங்டோனாக போட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ன்றது மிக முக்கியமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு பீரியட் மூவி 2000 ஆண்டு காலப்பகுதியில் ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுற நேரங்களில் இருக்கிற ஒரு டென்ஷன், அதே நேரம் இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு ரொமான்ஸ், அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற மற்றவங்களுடைய அந்த ஃபீல், அதை கொண்டு வரதுன்றது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் மிக தாக்கம். அதை எமில் பிரியானந்த் அவர்கள் செய்திருந்தார்கள். அது மிகவும் தேடி இயற்கைகளை சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு வந்து அந்த படத்துக்கு தாக்கம் செலுத்தி இருந்தது. அது இன்னும் மெருகூட்டி இருந்ததாக சொல்ல வேணும். உண்மையாக அந்த இடத்துல நான் அவங்க அவ்வளோ பேருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமை. திரைப்பட டைட்டிலில் இருந்து அந்த ஆரம்பமாகுது கிராஃபிக் டிசைன் ஒர்க், அது எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும். அதெல்லாம் உங்கள் திரைப்பட குழுவில் யார் பண்ணியிருந்தாங்க? கட்டாயம் நான் அவரை சொல்லித்தானே ஆக வேணும். என்றால் டேவிட் என்று சொல்லி மட்டக்களப்பினுடைய ஒளிப்பதிவாளராகவும் எடிட்டராகவும் இருக்கிறார். இதில் 3 இடங்களில் அந்த கிராபிக்ஸ் வருகுது. அதே நேரம் இந்த டைட்டிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டிலே ஒரு கதை சொல்லும். ஒரு பஸ் ட்ராவல் ஆகிட்டு வரும், அந்த பஸ்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிற ஒரு இதயமும் 2 உருவங்களும் அந்த சாவடி டைட்டிலை தாண்டி போகும்போது பார்த்தா ஒரு உருவம் இருக்கும், உடைஞ்ச இதயத்தோடு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதிலேயே முழுக்க அந்த சரியாக கவனித்தவங்கள் என்னோட சொன்னாங்க படம் பார்த்து முடிய உண்மையிலும் கூட டைட்டில் செய்தவர் தான் அந்த ஸ்டோரியை அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்திருந்தார் என்று சொல்லிட்டு உண்மையில் அவர் சரியாக மீனக்கட்டு செய்திருக்கிறார். நிறைய அவருடைய எஃபெக்டை போட்டிருக்கிறார் அதில். அதே நேரம் வேறு இடங்கள்லையும் அந்த இன்னும் சில இடங்களில் முக்கியமான சீன்களில் அவர் போட்ட அந்த கிராபிக்ஸ்ன்றது பேசப்பட்ட ஒரு விஷயமாக. நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் திரைப்படத்தில் இருக்க சுவாரஸ்யமான விஷயம்லாம் வந்துகிட்டே இருக்குது, கேட்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, அதே மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்துலையும் எல்லாருடைய ஒர்க்கும் இருந்தால் தான் அந்த ஒட்டுமொத்த அவுட்புட் நல்லா வரும். இந்த நேரத்தில் டிரெக்டருக்கும் எடிட்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் நல்லா இருக்கணும். எப்படின்னா நீங்கள் எல்லா விஷுவல்ஸையும் எடுத்துகிட்டு போவீங்க, எல்லாம் வரணும் ஸ்க்ரீனில் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. இருந்தாலும் எடிட்டரை பார்க்கும்போது அவரோட ஒரு மைண்ட் செட் இருக்குது, இந்த விஷயம் வேணாம் அப்படின்னு கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். உங்களுக்கு கவலையாக இருக்கும், இருந்தாலும் ஐயோ கஷ்டப்பட்டு எடுத்தமே அப்படின்னு தோணும். இருந்தாலும் அவர் ஒர்க் பண்ணி அந்த கடைசியாக கொடுக்கக்கூடிய அந்த அவுட்புட்டை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். உங்களுக்கும் எடிட்டருக்கும் எப்படி இருந்துச்சு, ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, அவரோட பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு திரைப்படத்தில்? உண்மையில் என்னென்னா இந்த இதுக்கு நான் தெரிவு செய்த எடிட்டர் வேறு, ஆனால் சில ஃபினான்ஸ் பிரச்சனை கொண்டு வந்ததால் எங்களுக்கு அதை படத்தை எடுத்ததுக்கு பிறகு ஆனால் எடிட்டர்கிட்ட கொண்டு போக முடியலை. அப்போ இவர் இந்த படத்தோட ஸ்டோரியை கேட்டுட்டு உடனே சொன்னார், அண்ணா நான் பண்ணித்தாரன் என்று சொல்லி. கிரேஷன் பிரசாந்த் மட்டக்களப்பினுடைய அவரும் ஒரு இயக்குனர் எடிட்டர், அவர் சொன்னார் நான் இதை பண்ணித்தாரேன்னு சொல்லி. அப்போ எல்லா ஃபுட்டேஜையும் கொண்டு போன நேரம் என்னென்னா அந்த ட்ரோன் ஷாட்ஸும்லையும் நிறைய கவர் பண்ணியிருந்தோம். அப்போ அதில் கனெக்டிவிட்டி அல்லது கண்டினியூட்டி நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தியிருந்தது. அதே போல் அந்த ஸ்டோரி அவர் பார்த்து போட்டு சொன்னார், இல்லைன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அல்லது ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எந்த வியூவில் ஒரு எடிட்டராக நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க முடிஞ்சால் பண்ணுவோமான்னு கேட்டார். அப்போ நான் திரும்பவும் என்ன செய்தேன்னு சொன்னால், ஓகே
ஒரு எடிட்டராக அவர் சொல்கிறதே எனக்கு அது அக்ரியாக இருந்துச்சு. நான் ஏற்றுக்கொண்டேன் அதை. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்தோம், இன்னொரு சில சீனுகளை முன்னுக்கும் பின்னுக்குமாக அவர் சொன்னதுக்கு பிறகு திரும்ப ரீஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அந்த படத்தை பார்க்குற நேரம் மிக அழகான ஒரு நேர்த்தியாக அந்த படத்தை அவர் எனக்கு வடிவமைச்சு தந்திருந்தார். இந்த இடத்துல கிரேஷன் பிரசாந்தையும் நான் நினைவு கூறுறேன். ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சேர்ந்து. அதுலேயே உண்மையிலேயே அதுவே மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும்போது. சொல்லுவாங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தான் இன்னொரு வாய்ப்பை கடவுளே தருவார் அப்படின்னு. இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஒரு துணை கலை இயக்குனராக ஒர்க் பண்ணினீங்க. ஆனால் உங்களுக்கு துணை நடிகராக வாய்ப்புமே கிடைச்சிருக்கு இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு. எப்படி ஃபீல் பண்ணி? உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவியாக இருக்கும் இது நடிக்கிறது. நிச்சயமாக நிறைய குறுந்திரைப்படங்களில் நான் நடிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த முழுநீள திரைப்படத்தில் நடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இதில் கிடைச்சது. அதை விட உண்மையாக நான் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும் என்னென்று கேட்டால், ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணின மிஸ்டர் புவிராஜ். அவர் தான் இதில் முழுமையான ஒரு விஷயத்தை செய்தார். ஆனால் அவருக்கு நான் ஒரு துணை கலை இயக்குனராக இருந்து கொண்டு அந்த பொருட்களை தேடி கொடுக்கறதுக்குரிய அவர் சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருந்தேன். அவர் தான் உண்மையாக சரியாக தன்னை வருத்தி அதுக்குரிய அவார்டையும் பெற்றிருக்கிறார். உண்மையில் வாழ்த்துக்கள் அந்த இடத்துல நான் புவிராஜுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அந்த விஷயந்தான் என்ன இன்னும் அடுத்த படத்துக்கு கலை இயக்குனராக செயற்படணுன்ற உத்வேகத்தை தூண்டியிருந்தது. அதே மாத்திரமல்லாமலுக்கு இந்த படத்தில் எனக்கு நல்லதோ அரியதொரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு துணை நடிகராக பங்காற்றுறதுக்கு. அந்த விஷயத்தை நாங்கள் சரியாகத்தான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்று சொல்லி சொன்னால் உண்மையாக நாங்கள் ஒவ்வொரு பேருமே ஒரு இந்திய சினிமாவுக்கு சவால் விடக்கூடிய வகையில் இந்த படத்தை திறமையாக சிறப்பாக செஞ்சுருந்தோம். உண்மையாக அந்த எடுக்கையே சொல்லுவேன், என்ன இல்லை எங்களோட முதல் திரைப்படம் என்றபடியால் கேமரா என்ன சொல்லுது, கேமரா ஒரு எட்டி பார்ப்போம் தான் எல்லாருக்கும் தோணும். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட அறிவுறுத்தல் உங்களோட சொன்ன விஷயத்தை மட்டுமே கேமராவை தயவு செய்து பார்க்காதீங்க. அந்த விஷயத்தோட உண்மையில் சரியாக சிறப்பாக நிறைய சவால்களை மேற்கொண்டு சிறப்பாக செஞ்சிருக்கிறோம். உண்மையில் இந்த இடத்துல எங்களை உள்வாங்கியிருந்த இயக்குனருக்கு நாங்கள் சிறந்த அந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சாவடி திரைப்படம் பல சந்தோஷமான விஷயங்களை பெற்றிருக்கு. எப்படின்னா பல விருதுகளை தன்வசமாக்கியிருக்கு இந்த திரைப்படம். அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே மாதிரி பாகம் 2 வரும் அப்படின்னு பலர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களுமே சொல்லியிருக்கீங்க, என்ன மாதிரி? சாவடி திரைப்படம் பல விருதுகள், சர்வதேச விருதுகள், தேசிய விருதுகள் என்று கிடைத்திருக்கிறது. அதில் கடந்த வருடம் தேசிய ரீதியிலே வழங்கப்பட்ட 4 விருதுகள் அந்த திரைப்படத்துக்கு கிடைத்திருந்தது. அதே போல் சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு அந்த திரைப்படத்தை நாங்கள் அனுப்பின நேரம் கிட்டத்தட்ட 122 சர்வதேச திரைப்பட விழாக்களில் 122 விருதுகளை இந்த திரைப்படம் வென்றிருக்கிறது. நடிப்பு, கலை இயக்கம், நடிகர், துணை நடிகர், மேக்கப், ஒப்பனை, டைரக்ஷன்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் என்று சொல்லி 122 சர்வதேச விருதுகளையும் வென்றிருக்கிறது. மிக மகிழ்ச்சி. அதே நேரம் பாகம் 2 பற்றி கேட்டீங்க. உண்மையில் இது ஒரு முக்கோண கதை, 3 கதைகளை உள்வாங்கின ஒரு திரைப்படம் தான் என்னுடைய இந்த 3 திரைப்படங்கள். அதில் முதலாவது சாவடி கடந்த வருடம் வெளிவந்து விட்டது. அண்மையில் இந்த 2வது பாகத்தை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அது துவக்கு என்ற பேரில் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு முடிவடைந்து இப்போ எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. விரைவில் இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே அந்த திரைப்படம் வெளிவரும். அதே நேரம் 3வது கதையும் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படம் அடுத்த வருடம் வரும். 3மே ஒரு முக்கோண கதையாக இருக்கும். எங்களுடைய 2000 ஆண்டு காலப்பகுதியின் மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த கதைகளாக அந்த 3 கதையும் இருக்கும். 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்ட கதையாக இருக்கும். உங்களுடைய அடுத்தடுத்த திரைப்படங்களும் வெளிவரணும், எல்லாருமே ஆர்வமாக இருக்கோம். ஒரு ஊடகமாக நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தற்போது பல இடங்களில் சில கலைஞர்கள் முன்வந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பல திரைப்படங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் சாவடி திரைப்படக்குழு இந்த ஒரு படைப்பை நீங்கள் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு கொடுத்ததுனால எங்களுடைய ஊடகம் ஆதரிக்கிறதில் நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுறோம். இதே மாதிரி நிறைய படைப்புகளை நீங்கள் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு வாழ்த்துக்கள். 2 பேரும் இன்றைய தினம் எங்களோடு கலை யாத்ரா நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்ததாக திரைப்படத்தினுடைய உதவி இயக்குனரோடும் ஒப்பனையாளரோடையும் அவங்களுடைய அனுபவம் இந்த திரைப்படத்தில் எப்படியெல்லாம் இருந்ததுன்றதை பேசலாம். சாவடி திரைப்படத்தில் முதல் பாகத்தில் நீங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி 2வது பாகத்தில் ஒரு நடிகையாக மற்றும் ஒரு துணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ ரோல் பண்ணியிருக்கீங்க ஒரு திரைப்படத்தில். என்ன மாதிரியான அனுபவத்தை இந்த திரைப்படம் உங்களுக்கு கொடுத்துச்சு? இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நடிகை நடிக்கும்போது அந்த நடிப்பு திறனை விட நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ஸ் தான் அந்த ஒட்டுமொத்த உணர்வையும் வெளிப்படுத்தும். என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு? வணக்கம்.
நான் வந்து சாவடி திரைப்படத்தில் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் அறிமுகமான நான். அது வந்து எனக்கு வந்து ஒரு முதல் அனுபவம் தான். அது செய்யக்குள்ளே வந்துட்டு டப்பிங் செய்யக்குள்ளே வந்து எனக்கு அந்த திரைப்படத்தில் எந்த அளவுக்கு அது ரீச் ஆகுமென்று எனக்கு தெரியலை. அதை செய்து முடித்ததுக்கு பிறகு அந்த படம் வெளிவந்த போது தான் எனக்கு அந்த நான் செய்த அந்த ஒரு கேரக்டருக்குரிய அந்த டப்பிங் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுது. ஒரு மிகவும் அந்த படத்தில் கடைசி அதாவது முடிவு வந்து அந்த டப்பிங் தான் இருந்தது. அது மிகவும் திருப்தியாக இருந்தது எனக்கு. அதில் டப்பிங் ஆர்டிஸ்டாக செய்தது வந்து முதல் அனுபவம் தான். அடுத்தடுத்து செய்யணுமென்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு. அடுத்தது வந்து இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுல இருக்கிற சவால் என்னன்னு சொன்னால், இப்போ நடிக்கிறவங்களுடைய வாய்ஸோட எங்களோட வாய்ஸ் வந்து கனெக்ட் ஆகணும். இப்போ அவங்க வந்து கதைக்கிறத வச்சுட்டு நாங்கள் பார்த்து தான் கதைக்கணும். எனக்கு சாவடி திரைப்படத்தில் வந்து கிடைச்ச வாய்ப்பு எப்படின்னு சொன்னால், மைண்ட் வாய்ஸாக தான் கதைக்கிறது. அப்போ அவளோட லிப் மூமெண்ட் எல்லாம் பார்த்து கதைக்க வேண்டி ஏற்படலை. அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஆனால் இன்னும் சில நேரங்களில் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக செய்யக்குள்ள அவங்களுடைய குரலுக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் அவங்களுடைய ஆக்ஷனுக்கும் ஏற்ற மாதிரியான குரல் அமைப்பு வந்து எங்களுக்கு சில நேரத்தில் மேட்ச் ஆகாது. நீங்கள் கேஷுவலாக கதைக்கிற மாதிரி கேஷுவலாக இப்போ எந்த வாய்ஸ் வந்து எதுக்கு செட் ஆகும்ன்றதை பார்ப்பாங்க. அப்போ பார்க்குற நேரம் சில பேருக்கு செட் ஆகாது. சில பேர் வந்து அவங்க எதிர்பார்க்குற டோனில் நம்ம குறைச்சிட்டு அந்த வேல்யூம் குறைச்சி கதைக்க வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் கதைக்கக்குள்ளே சில நேரத்தில் எங்களுக்கு அது பொருத்தம் இல்லாமலும் அமைகிறது உண்டு. இப்போ அப்படி இருக்கக்குள்ளே வேறொரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை போட்டு செய்வாங்க. இப்போ சில பேர் வந்துட்டு இந்த வாய்ஸை இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்குமென்னு எடுத்துக்கொள்ளுவாங்க. இப்போ சாவடியை பொறுத்தவரையில் எனக்கு மைண்ட் வாய்ஸாக நான் பேச எடுத்துக்கொண்டதால் அது கொஞ்சம் நல்ல வடிவாகவே ரீச் ஆகிடுச்சு உங்களுக்கு. அடுத்ததாக எங்களுடைய சாவடி திரைப்படத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒப்பனையாளராக ஒர்க் பண்ணவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, சாவடி திரைப்படத்தில் ஒரு ஒப்பனையாளராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 2000 காலத்தில் இருக்கக்கூடிய கதையை அப்படியே எடுத்ததுனால அப்போ இருக்கக்கூடிய மேக்கப் ஸ்டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இருக்க மாதிரி இல்லை. அது ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, ஃபேஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கே ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை ஒட்டுமொத்தமாக போட முடியாது, இருந்தாலும் நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க? இந்த சாவடி படத்தை பொறுத்த மட்டும் இல்லை, எனக்கு மேக்கப் வந்து எனக்கு கஷ்டம்ன்றதை விட அந்த பார்வையாளர்கள் அதை பார்க்கக்குள்ள வந்து அந்த பீரியட் வெளியில் தெரியணும். அதால் கொஞ்சம் அது எல்லாருக்குமே ஒரு டல் மேக்கப் தான் நான் போட்டது. மற்றது மேக்கப்ன்ற அதை தாண்டி அதை படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா மாடலிங் செய்கிறாக்கள் தான் கூட எங்களுக்கு ஒர்க் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து இந்த மேக்கப் அக்செப்ட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச் எனக்கு. ஏன்னா அது லிப்ஸ்டிக் போடலைன்ற ஒரு ஃபீலும் சிலருக்கு இருந்துச்சு. அதிகமாக போடலை. அதிகமாகன்றதை விட நான் மேக்ஸிமம் அதை குறைச்சிட்டேன். ஏன்னா அது கூட எங்களுக்கு அந்த பீரியட்டை உடைச்சிடக்கூடாது அந்த படத்தில். அந்த இதுக்காக நான் கொஞ்சம் குறைச்சது தான். ஆனால் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக அதில் 40 பேருக்கிட்ட அந்த கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. 40 பேருக்குமே நான் டல் மேக்கப் போட்டது. ஏன்னா ஸ்க்ரீனில் கொஞ்சம் நல்லா வரணுமன்றதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தது. இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருந்திருக்கீங்க. அதுவுமே உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். எப்படின்னா, ஒரு பேருந்து பயணத்திலே இருக்கக்கூடிய ஒரு கதையில் அவ்வளோ பெரிய காஸ்டியூமெல்லாம் வரப்போகிறதில்ல. அதாவது இப்போ உங்களுக்கான ஒரு யூனிக்கான ஸ்டைல்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுற விஷயத்த நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அதெல்லாம் போட முடியாது. சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் செய்ய முடியும். அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? உண்மையில் அந்த மேக்கப்பும் சரி காஸ்டியூமும் சரி உண்மையிலே கஷ்டமாக தான் எனக்கு இருந்தது. ஏனென்றால் நான் சொன்னேன் ஏர்லியாகவே சொன்னேன், இந்த மாடலிங் செய்கிறாக்கள் எங்களோட கூட ஒர்க் பண்ணதால் அந்த காஸ்டியூம் அக்செப்ட் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஐயோ இந்த ஸ்கர்ட்டை கொடுத்தா ஐயோ இந்த ஸ்கர்ட் போடலாமா, இதையா போடுறது, மேக்கப்பை கூட டல் பண்ணுறீங்க, காஸ்டியூமில் கொஞ்சம் அழகுப்படுத்துறீங்கல்ல. அப்படி அதை லீட் ரோல் செய்த அந்த கேரக்டருக்கே ஒரு 6வது உடுப்பு தான் செட் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. மெட்ட ஆர்டிஸ்ட் வந்து உண்மையாக ஃபுல் சப்போர்ட் பண்ணினாங்க. அந்த காஸ்டியூம் எனக்கு தேடியும் எடுத்துருக்குது, ஒரு சிலது தச்சும் இருக்குது. அப்படி அந்த சேலஞ்ச் எல்லாம் இருந்துச்சு. அதை விட மெட்ட பாய்ஸ் கேரக்டர்ஸுக்கு அந்த ஷர்ட்டை கொஞ்சம் லூஸாக போட்டால் என்ன, நான் அந்த பீரியட் வரணுமன்றதுக்காக ஷர்ட் அந்த காஸ்டியூம் கூட டைட்டாக போடாமல் கொஞ்சம் லூஸாக போட்டேன். அப்போ அதைன்னு அப்படி பெருசாக இருக்குது, அப்பா மாதிரி இருக்குது, அப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணின ஆக்களும் இருக்குது. இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணும்போது இந்த கலர் செலெக்ஷன் இருக்குது இல்லையா? நீங்கள் சொன்னீங்க மேக்கப்பே டல்லாக தான் போடுறோம் அப்படின்னு. அந்த கலர் செலெக்ஷன்லாம் எப்படி பண்ணி உங்கள் ஆர்டிஸ்டெல்லாம் அதுக்கு ஓகே பண்ணாங்களா? என்ன மாதிரி போணுச்சு?
கலர் செலெக்ஷன் நடக்கல. அந்த எனக்கு பீரியட்டை உடைக்கக்கூடாதுன்றதுக்காகவே நான் நார்மலாகவே எல்லாருக்குமே ஒரு ப்ரௌன் அந்த பட்டர் கலர் அப்படியான கலர்ஸை தான் கொஞ்சம் சூஸ் பண்ணது. என்னென்றால் அந்த கலரிங் பண்ணக்குள்ளே அது அந்த பீரியடு கொஞ்சம் மேட்ச் ஆகுமெண்டு. அதே சேம் டைம் உண்மையாக 2000 காலப்பகுதியில் வந்து அந்த கலர் டல் கலர் தான் இருந்துச்சு இல்லை, கலர் இருந்துச்சு. என்னென்னா எங்களோட படத்துக்கு அந்த பீரியட் அந்த பீரியட் மூட கொண்டு வரணும் ஆடியன்ஸுக்கு. அதுக்காக நான் கூட பிரைட் கலர்ஸ் நான் உண்மையாக யூஸ் பண்ணலை. லைட் கலர்ஸாக போட்டால் அந்த அவங்க கலரிங் கூட பெஸ்ட்டாக இருக்குமன்றதுக்காக அப்படியான கலர்ஸை சூஸ் பண்ணது. அப்படியான கலர் கொஞ்சம் தேடினது தான். தேடினதில் கொஞ்சம் ரிஸ்க் இருந்துச்சு. தேடினதுலாம் ரிஸ்க் இருந்துச்சு. மற்றது அதை பண்ண வைக்கிறதுலேயும் ஒரு ரிஸ்க் தான். என்ன நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாமல் விட்டது தான். அந்த சரம் ஒன்று எடுக்கணும் என்றால் அது பழைய காலத்து அந்த சரத்தை கொண்டு வரணும் என்றால் அதை பண்ண வைக்கிறது அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஆர்டிஸ்ட் வந்து சப்போர்ட் ஃபுல் அவங்ககிட்ட சப்போர்ட்டாலாம் சாவடி இவ்வளவு தூரத்துக்கு படம் நல்லா வந்திருக்குது. அதை தாண்டி எனக்கு இந்த 2 மேக்கப் அந்த காஸ்டியூம் அந்த விஷயங்களை பார்த்தால் இதுக்கான எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கேன்டா அது இந்த சாவடி படத்தால் தான். எத்தனையோ படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ படத்துக்கு நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த மேக்கப் அந்த பெஸ்ட் மேக்கப்ன்றது குவியம் விருதில் எனக்கு தந்தப்போ தான் நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன். அந்த 2000 ஆண்டு காலப்பகுதிக்கு நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன்றதை நான் உணர்ந்தது. அதை தாண்டி இப்போ அண்மை காலமாக சர்வதேச விருதுகளுக்குள்ளே என் மேக்கப் ஒரு 8 விருதுகளை கிடைச்சிருக்குது. அப்போ தான் அதுதான் எனக்கு என்னென்னால் அதுதான் எனக்கு என்ன ஹாப்பி என்னால் அந்த 2000 ஆண்டு அந்த காலப்பகுதியை நாங்கள் ஏதோ காட்டிட்டோம். அதே சேலஞ்ச் இப்போ எனக்கு அடுத்தடுத்த படங்களில் இருக்குது. என்னென்னால் இது இப்போ ஒரு 3 படம் அதை கண்டினியூ பண்ணி வரப்போகுதோ அந்த 3மே இந்த காலப்பகுதிக்குள்ளே இருக்கிறதால அதே மேக்கப் அந்த காஸ்டியூமில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இப்போ சாவடியில் எனக்கு நார்மலாக காஸ்டியூம் அதெல்லாம் தேடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. என்றால் அது வந்து 2 டேஸில் நாங்கள் அந்த படத்தை முடித்தோம். அதால் எனக்கு அதை கொஞ்சம் குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் கொஞ்சம் நேரங்கள் கூட இருக்கிறதால அந்த காஸ்டியூம் தேடுற வேலை எனக்கு உண்மையாக அதை நான் உண்மையாக அந்த கிடைச்ச விருதுக்கு நான் உண்மையாக இருக்க வேணும். அதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த பாகத்தில் நீங்கள் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபீமேல் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு? அதாவது இந்த பாகத்தில் விட்டதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணுமா? எப்படியெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? என்னென்னு சொன்னால் நான் வந்து சாவடியில் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக தானே ஃபஸ்ட்டு அறிமுகமான நான். அந்த டைமில் அலோசியஸ் சாரோட அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது, அந்த படத்தை பார்த்த உடனே அவர் அந்த காலப்பகுதிகளை மெயின் பண்ணி தான் அவரை கதைகள் போகுது. அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு அந்த அந்த காலப்பகுதியாக வாழ்ந்த ஆக்கள் தானே, அப்போ எங்களுக்கு வந்து அந்த காலப்பகுதி பார்க்கக்குள்ள ஒரு ஆசை வந்துட்டு அதை திரும்பவும் மீட்டு கொண்டு வர மாதிரி. அப்போ அடுத்த படம் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்க போகுதுன்ற ஒரு கதையை அவர் என்னட்ட சொல்லக்குள்ள அந்த படத்தில் ஒர்க் பண்ணணுமென்ற ஒரு ஆசை வந்துட்டு எனக்கு. அப்போ அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால் முதல்ல கொஞ்சம் ஒரு பயிற்சி ஒன்று ஏற்பாடு பண்ணார். ஒரு இலவசமான ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி ஒரு வாரத்துக்கான பயிற்சி 7 நாட்களுக்கு அந்த பயிற்சி எடுக்கப்பட்டது. அதில் ஒரு 10-15 பேர் அதில் பயிற்சி எடுத்துக்கொண்டாங்க. அதில் கடைசி வரை அந்த பயிற்சியை முற்றுமுழுதாக முடித்ததில் ஒரு 5 பேர் என்னோட, அதாவது ஒரு லேடியாக என்னை தவிர மற்றொரு ஆண்கள் சேர்த்து ஒரு 5 பேர் அதில் வந்திருந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார் அடுத்த படத்தில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு. எனக்கு நிறைய சவால்கள் இருந்துச்சு பர்சனலாக, என்னுடைய குடும்பங்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. எப்படின்னா ஒரு படித்த படிப்புக்கேற்ற ஒரு பயிற்சியாக அதை செய்து பார்க்கணுமெண்டு. அப்போ அடுத்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம் என்று நான் முடிவு பண்ணிவிட்டு அந்த படத்தில் வேலை செய்திருக்கிறேன். ஒரு திரைப்படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணும்போது நிறைய கடமைகள் இருக்குது, சொல்லவே முடியாது. அந்த கடமைகள் எல்லாம் உங்களுக்கு எது கஷ்டமாக இருந்துச்சு இல்லை இது ஈஸியாக இருந்துச்சு? எப்படி நீங்கள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போனீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. என்னென்னு சொன்னால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுன்றது ஆண்களுக்கே பெரிய சவாலான விஷயம். அதில் நான் ஒரு பெண்ணாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதில் அந்த படத்தில் நடித்தவர்கள் வந்து சிறுவர்கள் தான், அநேகமானவர்கள் சிறுவர்கள். அவங்கள வந்து கையாளுற விதம் வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு
ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கக்குள்ள அவங்க அதை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஏனெண்டா அவங்களோட காலப்பகுதி வேறு, நாங்கள் எடுக்கிற படத்துல இது வந்து வேறு. அப்போ அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி எடுக்கணும். மற்றது வந்து அவங்கள்ட்ட ஒரு டயலாக்கை நம்ம சொல்லி கொடுக்கக்குள்ள அதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் ஒரு டயலாக் சொல்லக்குள்ள அது அவங்களோட பாசையில் அவங்க சொல்லி கொண்டு போவாங்க, ஒரு ஆங்கில வார்த்தைகளை கலந்து இல்லாட்டி அவங்களோட ஸ்டைலில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த எப்படி அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அதை சொல்ல வைக்கணும், இல்லை அந்த வார்த்தைகளில் ஆங்கிலம் கலக்காமல் சொல்ல வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். அப்போ திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு அதை செய்ய வைக்கிறது. பிறகு அடுத்த கண்டினியூட்டி பார்க்கக்குள்ள அவங்க சில நேரத்தில் மாறிடுவாங்க. அவங்களோட சின்னாக்கள் தானே, அவங்கள கையாளுற இது வந்து ரொம்ப கஷ்டம். பெரியாக்களும் கொஞ்சம் தடுமாறினாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அவங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுக்கு கொண்டு போகல. இப்போ நம்மளோட தலைமுறை வித்தியாசம் தானே. இப்போ இருக்கிற காலங்களில் ஆங்கிலம் கலக்காமல் யாராலையுமே பேச முடியாது. அது சிறுவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அந்த சேலஞ்ச் இருக்குது. அப்போ அதில் வந்து நான் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டி இருந்துச்சு எனக்கு. அவங்களுக்கு டயலாக் சொல்லி கொடுக்குறதுல கூடுதலான கவனம் செலுத்தினேன். அடுத்தது வந்து எனக்கு இருந்த இன்னொரு விஷயம் என்ன, எங்களுடைய டைரக்டரும் அதில் இணைஞ்சி ஒரு முக்கியமான பாத்திரத்தில் அதில் நடித்து கொண்டிருக்கிறதால அவருடைய ரோலையும் நான் வெளியிலேருந்து செய்ய வேண்டியிருந்தது. இப்போ அவரையும் கொஞ்சம் இடத்துல நீங்கள் இயக்க வேண்டியும் இருந்தது. அதே நேரம் அங்கே நடிக்கிற எல்லாரையும் பார்க்க வேண்டியிருந்துச்சு, கண்டினியூட்டி பார்க்க வேண்டியிருந்துச்சு. அப்போ இவ்வளோ வேலையும் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த நேரத்தில் எனக்கு டைரக்டர் நிறைய உதவி செய்தார். ஏன்னா இது என்னுடைய முதல் அனுபவம். அடுத்தடுத்த படங்கள்லையும் ஒர்க் பண்ணணும் என்றதால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தார் அவர். சாவடி திரைப்படத்தில் ஒரு ஃபீமேல் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்பப்போ டிரெக்டராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, நான் ஏதாவது மூவி எடுக்கணும் அப்படின்னு? இது என்னுடைய முதல் அனுபவம் தானே. இன்னும் ஒரு 2-3 படங்களில் இப்படி ஒர்க் பண்ணால் தான் ஒரு சிறந்த இயக்குனராக முடியும். அதனால் நான் இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை, பார்ப்போம் எதிர் வருங்காலங்களில். ஒரு திரைப்படத்தை உருவாக்கி அதை பெரிய ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக 2 பெண்கள், ஒரு ஒப்பனையாளர் ஒரு ஏடியா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து இந்த திரைப்படத்துக்கு நிறைய உழைப்பை போட்டிருக்கீங்க. இது பல பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். ஒரு பெண்ணாக நீங்கள் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்த துறைகளில் நீங்கள் ஷைன் ஆகிறதுக்கும் வாழ்த்துக்கள். எங்களோடு இணைந்து கலையாத்திரா நிகழ்ச்சியில் உங்களுடைய திரைப்பட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இன்றைய கலையாத்திரா நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலேயே மனசுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் மட்டக்களப்பை சேர்ந்த சாவடி திரைப்பட குழுவினர் வந்து எங்களோடு இணைந்திருந்தாங்க. பல அனுபவங்கள், திரைப்படம் ஒன்றை எடுத்து அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் அவங்க அந்த திரைப்படத்தை ஆர்வமாக எடுத்து மக்கள் மத்தியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனுபவங்கள் என்னென்ன சவால்கள் இருந்துச்சு, திரைப்படத்தை இயக்கணும் என்று நினைக்கக்கூடிய கலைஞர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லணும்ன்றத பல விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்திருந்தாங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கலையாத்திரா உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் காம்சி. நன்றி நேயர்களே.